ஏப்பா சமையல்லாம் நான் செஞ்சுட்டேன் காலையிலேயே. இன்னைக்கு சாம்பார் ரசமெல்லாம் வச்சாச்சு. பொரியல் வந்து முருங்கைப்பூவும் முருங்கை தலையும் போட்டு பொரியல் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இருக்கிறதே போதும், நம்ம மரத்தில் வர்றதே. காசு கொடுத்து வாங்கணுன்ட்டு இல்லை இதெல்லாம். இது வந்து உடம்புக்கு நல்லது. முருங்கை பூ, இந்த பூ சேர்த்திட்டே இருந்தால் கண் பார்வையெல்லாம் நல்லாயிருக்கு. கண் ஆப்ரேஷன் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராது. அதனால தான் நான் சேர்த்திட்ருக்கேன். இன்றைக்காவது சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமா தான் இருக்கிற நீ சந்தோஷமா பேசிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருந்ததுன்னா வயசானவங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொன்றும் மூஞ்சி வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா இல்லை சாமி. அதனால தான் நான் சொல்கிறேன். சரிம்மா சரிம்மா, சந்தோஷமாக இருக்கு. சொல்லுங்கள். சந்தோஷமா தானே இருக்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே எப்படி சந்தோஷமா இருக்கு? கதை சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதுதான் கதையெல்லாம் இப்போ சொல்கிற மாதிரி மூடு இல்லை. போய் துணியெல்லாம் என்ன அது நான் துவச்சி போட்டுக்கிறேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ 2 பேர் இருக்கிறோம்னா இந்த மாதிரி வேலை செய்யும்போது பாரு, இப்போ முருங்கைக்கீரை நான் இது பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ இதை பண்ணுன்னு சொல்லலை, இந்த முருங்கைக்கீரை பறிங்கன்னு சொல்ல. இருந்தாலும் ஒரு ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்கன்னு வச்சுக்குங்க. சரி, நம்ம விருந்தாளி வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி சாப்பாடு போடணும்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பேசுகிற முறையிலேயே அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு மனசு திருப்தியோடு சாப்பிட்டு போவாங்க. அப்படியா? ஆமாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போனால் ஒவ்வொருத்தர் கைங்கொண்டு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற முறை இருக்குது. அது வந்து நம்ம வந்து சாப்பாடு போடுறதும் அதே மாதிரி தான். நம்ம வீட்டில் வந்து ஒரு வாழை மரம் இருந்தால் வாழை மரத்தில் இலை வெட்டிட்டு வந்து போடணும். வாழை இலையில் போடுறது தான் ஒரு உறவினர் வந்தால் செய்கிற பழக்கம். அது தட்டில் நம்ம வாழை மரத்தை வச்சுட்டு தட்டில் போட்டு சாப்பாடு கொடுக்கறது முறையில்லை. அது வந்து அந்த மாதிரி கொடுத்தாலே வந்து அது வந்து அந்தளவுக்கு பாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ வாழை மரத்தை நம்ம வீட்லேயே எத்தனை மரம் இருக்குது. ஒரு வாழலையில் போட்டு சாப்பாடு போட்டோம், அது ஒரு மரியாதையாக மதிப்பாக இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்கிறேங்க, இந்த மாதிரி சாப்பாடு போடணும். அது வந்து சாப்பாடு மூஞ்சி முகர சுழிச்சிட்டு போடாமல் என்ன போடுற விதத்துலேயே இவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். தெரியுங்களா? சரி, இந்த மாதிரி சரி அந்த மாதிரி ஒரு வார்த்தையிலெல்லாம் முடிக்கணும். செய்யறதான் வேண்டாம்னு சொல்லி சாமி வைக்கிறது. இப்போ ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பழகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வாழை மரத்தை வச்சுட்டு நம்ம வாழை இலையில் போடுறது மரியாதையாக அவங்களுக்கு வந்து பரவாயில்ல, இவங்க நல்லா நம்மளை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் தட்டில் சாப்பாடு சங்கடப்படுவாங்க. தெரியுமா? அப்படி எனக்கு தெரியாது. உங்களுக்கு எதுதான் தெரியுது, இந்த மாதிரியெல்லாம் தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாதுங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு உறவினர் வந்ததுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது. இப்போ நிறைய பணக்காரர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றோம் பாருங்க. அதில் வந்து அவங்கள எல்லாரும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர் திடீர் பணக்காரவங்கிற ஒரு மாதிரி இருப்பாங்க. எப்போவுமே நல்லா வசதியாக இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணுவாங்க. அதனால ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்லான் இருக்கு. புரிஞ்சுதா? சரி. ஒரு அதே இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஏழை வீட்டுக்கு போய் பாருங்கள், அந்தளவுங்க அவங்க வீட்டில் பச்சை தண்ணி கொடுத்தாலும் கூட அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. புரியுதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரிம்மா, தெரிஞ்சுக்கிறேம்மா. பேசுறதுக்கே என்னமோ வஞ்சகம் பண்ணுறீங்க. பேசுறதுக்கு ஆழமாக வஞ்சகம் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு கொஞ்சம் காலையில் உட்காந்து டென்ஷன் என்னதான் பண்ணாலும் டென்ஷன் பண்ணுறது. காலையில் சும்மா இருக்கிறீங்களா அப்படின்னு. சும்மா இருக்கேன். எனக்கு சும்மா இருந்தால் எனக்கு வேலை இல்லை சார். எனக்கு ஏதோ வேலை செஞ்சுட்டேன். சும்மா நான் பேசினா டென்ஷன் ஆகுது. அப்படியே